அம்மா இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேம்மா. அந்த வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறோம். நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம் சார். ஏன் சார் டல்லாக இருக்கீங்க? சிவா பாருங்க. உங்கள் பேர் சார்? பாருங்க. ஏன் பட்டமாக இருக்கீங்க? ஏன்னா ஏப்பா கருணாகர் வந்து பாருப்பா. அவர் நாட்டு இல்லை சார். அப்பா டாக்டர் இருக்காங்களா? பாருங்க பாருப்பா. நீ அந்த நாடி பிடிச்சி பாரு. சிவ கால் ஆடுது பாருப்பா, நடுங்கிட்டு இருக்காரு. அப்பா பிரகாஷ், சக்திவேல் சார், நீங்கள் அந்த வாழ்க்கை கத்திரிக்கை கொஞ்சம் பார்த்து பாருங்க. ஒரு பதட்டமாக இருக்கார்ல? சரி ரெஸ்ட், தண்ணி குடிச்சுங்க சார். இல்லை நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க. அம்மா யாராவது உண்மையில சீரியஸாக சக்தி கூப்பிட்டு போங்களப்பா. தண்ணியாவது கூட்டு ஒரு 2 மினிட்ஸ் நடந்து போயிட்டு வாங்க. 2 மினிட்ஸ் நடந்து போயிட்டு வந்துடுங்க. இல்லை சார் இது வந்து டக்குன்னு அந்த பிரெயின் அட்டாக் பண்ணும். இப்படி போயிடுங்க. கொஞ்சம் உட்கார வச்சு கூட்டுவாங்க. சுகர் இருந்தால் வாங்கி கொடுங்க. வெளியில் கூட்டு போயிடுப்பா தம்பி. வெளில கூட்டு, அவர் டயர்டாக இருக்காருப்பா. அவரு கொஞ்சம் பார்த்து கூட்டுவாங்கப்பா. அம்மா இதாம்மா வாஸ்து. அவ்வளோதான், சிம்பிள். இதை நான் வந்து ஒருத்தங்க கூட கேள்வி கேட்டுட்டாங்க. ஏன்டா எருமை, நீ வாஸ்து பார்த்தப்போ உண்மைன்னு சொன்ன, நீ போனதுக்கப்புறம் இது வந்து போய் அப்போ நாங்கள் வந்து நாங்கள் முட்டாளான்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி இப்போ அவர் பயந்துட்டார். இப்போ அவர் நெஞ்சு படப்படன்னு இருக்கு. அவர் மறுவாரா இல்லை போவாரான்னு தெரியாது. சிம்பிள்மா, வாஸ்து இதுதான் விஷயம்மா. ராமு சார் புரியுதுங்களா? என் கௌரி எங்க வரல? இவனுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், ஒரு டைமில் சார் இந்த சப்ஜெக்ட் இப்போ இங்கே வயசானவங்க யார் 70 வயசுக்கு மேலே யாராக இருக்கீங்களா? 70 வயசுக்கு மேலே இங்கே 70 வயசுக்கு மேலே யாராக இருக்கீங்களா? ஸ்ரீராம் சார் நீங்கம்மா, அவங்களுக்கு எவ்வளோ வயசுப்பா? எவ்வளோ வயசுன்னு கேள்ப்பா. சார் 75. 75க்கு மேலே? 75க்கு மேலே இல்லை. நீங்கள் சார்? 74. 70 என்ன சொல்கிறாருமா? ஒன்று உட்காருங்க. அந்த அம்மாட்ட மைக் கொடுங்களேன். 75 வயசு. உங்கள் பேர் என்னம்மா? தேவி சார். தேவி. தேவி. இந்த இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோபிச்செட்டி வேலையோ. உங்கள் பொண்ணு பேர்? விஜயா. ஓகே. அம்மா நீங்கள் இந்த வாஸ்துன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பிறந்தப்போ சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோதோ தெரியாதுங்களே. தெரியாது. ஓகேம்மா. இப்போ தேவிக்கு வாஸ்துன்னு தெரியாது சார். எனக்கு படிக்கல, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியாதுங்க. சரிம்மா, அவங்க மைக் வாங்கிக்கப்பா. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இவங்களுக்கு தெரியவே தெரியாது. செந்தில் சார் ஓகேவா? இவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்ககிட்ட போயிட்டு இப்போ இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க பாருங்க, டல்லாக இருக்கார் பாருங்க. தண்ணி குடிச்சிங்க சார். சார் கொஞ்சம் சார் பிடிச்சி வாங்க, மெதுவாக வாங்க சார், மெதுவாக உட்காருங்க. இப்போ இவர் வந்து இன்னொரு 3 நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். ஒரு சாதாரண வார்த்தை பார்த்தீங்களாம்மா, அவர் நல்லா இருக்க. இப்போ பாருங்கள், கண்ணெலாம் உள்ளே போயிருக்கு பாருங்கள். மூக்கில் தண்ணி வருது பாருங்கள் சார். தொடச்சி விடுப்பா, மூக்கில் தண்ணி வருது பாரு. காது மூக்கு தண்ணி வரக்கூடாது பாருங்கள், தொடச்சிக்கிறாரு. அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து, இதுக்கு முன்னாடி அலிபாபா 42 படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைனா வாஸ்துவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குமா. நம்ம திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நம்ம எதை நோக்கி போகிறோன்னா, அதை நோகாமல் நோம்பு கஞ்சி குடிக்கணுமா. பிரச்சனையை யாரும் ஃபேஸ் பண்ணுறதில்ல. அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே யாராவது இப்போ எனக்கு தெரியும், இங்கே நாமக்கல்ல ஜோதிடர் ராஜா வந்திருக்காரு, நான் பார்த்தேன். எங்கே ராஜா எங்கே இருக்காரு? அது இருக்காருமா.
ராஜா சார் இங்கே வாங்கல, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வேறு யாராவது ஜோதிடர், ப்ரொஃபஷனலாக ஜோதிடர் இருக்கீங்களா? ப்ரொஃபஷனலான நல்ல பக்காவான ஜோதிடர் யார் இருக்கீங்களான்னு கேட்டேன். இங்கே யாராவது டாப் கிளாஸ் வாஸ்து கன்சல்ட் இருக்கீங்களா? ஆண்டாள் வாஸ்து வந்து ஒருத்தன் எழுந்திருக்க மாட்டான். நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் மைக் கொடுங்களேன் சார், அவருக்கு சார். அண்ணா ஒரு மைக் கொடுங்களேன். இவர் பேர் ராஜாம்மா. இவர் வந்து நாமக்கல் பெரியமலையை சேர்ந்தவர். நான் அஸ்ட்ராலஜி அப்படின்னா இப்போ பொண்ணுக்கு ஜாதகம் வந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ, இந்த ஹைட்டு, படிப்பு இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு தான் அனுப்புவேன். இவர் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த வீட்டிலே பேசுகிறது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி யூடியூப்பில் பேசக்கூடிய திண்டுக்கல் சின்ராஜ், தங்கப்பாண்டியன், கொஞ்சம் நல்லா ஃபேமஸான நாலேஜபிள் அருள்வேல் அஸ்ட்ராலஜி, இந்த திண்டுக்கல் ஐயம்பாளையம், அவங்களுக்கு ஈக்குவலாக ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்மா. என்னை யாராவது ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா இவரை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் சொல்கிறேம்மா, 866 815 5867 ராஜாம்மா. இந்தாங்க சார், நீங்கள் அங்கே நின்றுங்க சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரே கேள்வி ராஜா சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஜோதிடர் இருக்கீங்க உங்கள் வட்டாரத்தில். நீங்கள் என்ன கோயில் போகிறீங்க? குலதெய்வம் குலதெய்வ கோயில் இலங்கை அம்மனுங்க சார். இலங்கை அம்மன், அழியா இலங்கை அம்மன், அழியா இலங்கை, செம்புத்தன் கூட்டம். செம்புத்தன். ஓகே. உங்ககிட்ட எதுக்காகலாம் ஜோசியம் பார்க்க வருவாங்க? மேக்சிமம் திருமணத்துக்கு வருவாங்க சார், பிஸ்னஸ்ஸு, அப்புறம் குழந்தை பாக்கியம். ஓகே. பிஸ்னஸ்ஸு, குழந்தை, திருமணம் விட்டுடலாமா? அது எல்லாருக்கும் உள்ளது. வேறு ஏதாவது கடன் அடையணும், நிறைய கடன் வருவாங்களா? இந்த டைம் இந்த எலெக்ஷன் விஷயமா கேட்க வருவாங்க சார். ஓகே. இல்லை, நான் கேட்குறது கடன் அடையணும்னு வருவாங்களான்னு கேட்குறேன். கடன், ஆமாங்க சார், கடனுக்கு நிறைய. சரி, ஓகே. அது கேள்வி சார், நீங்கள் போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. அம்மா, இப்போது நம்ம கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரை பார்ப்போம்மா. ஏதாவது பரிகாரம் சொல்லுன்னு சொல்லுவோம். ஒன்று. ரெண்டாவது, வாஸ்து வீடு இடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம்மா. மூணாவது, பேர் மாற்றுறதுமா. நாலாவது வந்து இந்த மோதிரங்கள் போடுறது, அதிர்ஷ்ட மோதிரங்கள். சரிங்களா? இது தவிர வேறு ஏதாவது இருக்கா ஷார்ட்கட்டு? சொல்லுங்கம்மா. வேலை செய்யணும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முயற்சி பண்ணணும். தங்கம் எங்கேருந்து வந்திருக்கு தங்கம்? எரிச்சி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். சத்யா. சத்யா. நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பேசிட்டுருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் ஷார்ட்கட் கேட்டீங்க. இல்லைம்மா, நான் கேட்டது ஷார்ட்கட் தான். அம்மா, வேறு ஏதாவது சொல்லுங்கம்மா. எங்களுக்கு மைக் கொடுங்களேன். வணக்கம் சார். குலதெய்வ வழிபாடு சார், குலதெய்வ வழிபாடு. இல்லை, அதெல்லாம் ஓகேம்மா, கோயிலுக்கு போகிறதுலாம் ஓகே. அப்புறம் ஜெயம் கொடுங்க. பரிகாரம் தான் சார். அதான் என்ன பரிகாரம்னு கேட்குறேன். அன்னதானம் இல்லை. இல்லைம்மா, நான் கேட்டது. வணக்கம் சார். பிரமிட்ஸ்லாம் வைக்க சொல்லுவாங்க சார். பிரமிடு. ஓகே. ஸோ ஜோதிடம், நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி, பிரமிடு, அப்புறம் வந்து வேறம்மா? இல்லை, வேறு ஏதாவது உண்டான்னு கேட்குறேன். தாயத்து எந்திரம். என்னம்மா? தாயத்து எந்திரம். தாயத்து யாரும்மா? தாயத்து ஏற்கனவே கட்ட மாதிரி தான் இருக்கா அவன். சரிம்மா. வேறம்மா என்ன சொல்கிறாங்க? செம்பு தகடு எந்திரம். தகடு, தாயத்து, எந்திரம் எல்லாம் ஒன்று தானம்மா? சரி, ஓகே. சொல்லுங்கள் சார். இல்லை சார், மேனிஃபெஸ்டேஷன்லாம் பேசாதீங்க சார், மேனிஃபெஸ்டேஷன்லாம் பேசாதீங்க. என்னம்மா? அந்த பாம்பே டாக்டர்கிட்ட சொல்லிடுப்பா அவர். சார், உழைப்பு அதிகமாக இருக்கணும் சார், உழைப்பு அதிகமாக இருக்கணும் சார். இப்போ 11 பிரார்த்தனை நான் சொல்கிறேன் சார். எனக்கு எதாவது லாபம் உண்டா? இப்போ நீங்கள் ஜோதிடம்னா ஜோதிடருக்கு பணம் கொடுக்கணும் சார். வாஸ்துனா இடிக்கணும், உடைக்கணும், இல்லை பரிகாரம் ஏதோ, நியூமராலஜி பணம் கொடுக்கணும், இந்த ஜெம்மாலஜினா மோதிரம் வாங்கி போடணுமா. அப்புறம் தகடு, தாயத்து, எந்திரம் நீங்கள் வேணால் விற்கிறவன்ட்ட சொல்லி பாருங்கள். வேலை பார்த்தோன்னே உனக்கு இன்ட்டு 10 டைம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஒரு நாயும் விற்க மாட்டான். சொல்லுங்கள் சார். சார், டெக்னிக்காக கடினமாக உழைக்கணும் சார். டெக்னிக்காக கொஞ்சம் கடினமாக உழைக்கணும்.
இதில் லாபம் வருதப்ப தத்துவமாக உழைப்பு அதிகப்படுத்தணும் சார். தேங்க்ஸ் சார். வாங்கிக்கோங்கம்மா. அண்ணா சூரியனை ஜெயிச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கண்ணா. உன் கணவர் பேருமா? சரவணங்கண்ணா. சரவணன். பாவம்மா. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசிட்டீங்க? இந்த பரிகாரங்கள், இந்த ஷார்ட்கட்ஸ் இல்லாமல், இது நான் சொன்னது இல்லாமல் வேறு எதாவது இருக்கான்னு கேட்குறேன். மைக்கு சொல்லுங்கள். யாருன்னு கேட்குறேன். சாமியாரை பற்றி பூஜை பண்ணுவீங்க. அவனா நீ? சரி, ஓகே. சார் சோழி போட்டு பார்ப்பாங்க சார். சோழி போட்டு சைடு. உங்க பேருமா? நர்மதா சார். நர்மதா சார். நர்மதா. எந்த ஊர்மா? மேட்டூர் சார். மேட்டூர். ஓகே, சரி. உங்களுக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? உங்கள் பேருமா? ஜெயந்திங்க சார். சேலம் ஜெயந்தி. ஆள் வெயிட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஓகே. கண்ணாடிலாம் போட்டது இல்லையா? அப்போ ஆள் அடையாளமே தெரியலையுமா? சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு சோறு போடணுங்க சார். சார் அந்த ஈரான் பைத்தியக்காரன் எங்கெங்கேயோ பாம்பு போட்டுட்ருக்கான். இங்கே ஒரு 4 பாம்பை போடலாம். நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசிட்டீங்கம்மா? அதெல்லாம் இல்லைம்மா. நான் சொன்னது இந்த ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் கேட்குறேன். சில ஓகே, இந்த சரி, ஓகே. நான் வந்து பாயிண்ட்டை கட் பண்ணிக்கிறேம்மா. ஸோ இப்போ நீங்கள் இப்போ நான் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு கடன் வந்துடுச்சு, இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? நம்ம உழைச்சாதமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இப்போ சார் பாருங்கள், அவர் நெஞ்சில் இப்போ சாஞ்சு உட்காந்துருக்கார் பாருங்கள், நேரம் அவர் பாருங்கள், அவரை புரிதாம. இப்போ நம்ம இதேக்கு நம்ம எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்டோமா? ஒரு ஜோதிடரை நம்ம எதுக்கு கன்சல்ட் பண்ணலாம்? ஃப்யூச்சர் பற்றி பேசலாம். நல்ல ஜோதிடர் ஃப்யூச்சர் நெகட்டிவாக பேச மாட்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கன்னு சொல்லலாமா? சரிங்களா? நம்பர் 2, ஒரு வாஸ்து. அப்போ வாஸ்து உண்மையாக பொய்யா அப்படின்னா அது உண்மை, 100% உண்மைம்மா. யாருக்கு உண்மைன்னா எல்லாருக்கும் வேலை செய்யாதுமா. அதுதான் நான் டிஃபர் ஆகுறேன். இப்போ நீங்கள் இங்கே யாராவது மர வியாபாரம் பண்ணியிருக்கீங்களா? மர வியாபாரம் ஏன்னா எல்லாம் உஷார ஒரு பையன் கை தூக்க போட்டான். ஒயின் ஷாப் சார், வட்டி. ஆனால் இது மட்டும் எவனும் தூக்கலன்னு வச்சுங்கம்மா. ஓகே. இப்போ சார் இருக்காருமா, வட்டி அப்படின்னா அது இயற்கை ஒவ்வாத விஷயமா. நீங்கள் கேட்கலாம், வட்டி இல்லாமல் எப்படி இயங்குறதுன்னு. நான் கூட வட்டிக்கு வாங்கியிருக்கேன். இப்போ கூட நான் பேங்க் லோன், இப்போ எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் லோன் இருக்குன்னா பேங்க்கில் பணம் வாங்குறதுமா, தனி மனிதன்ட்டு வட்டி வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இப்போ இவர் வட்டி வியாபாரம் பண்ணுறார், வட்டி வியாபாரம் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக வட்டி நெட் பார்த்தீங்கன்னா அதில் 100ல் 90 பேர் இருந்துக்கலாம் இழந்துட்டு வேறு ஏதாவது கடை கண்ணி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் அந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நம்பர் 1 வாஸ்துமா. எங்கள் டீமில் யார் இருக்கா? முத்தமிழ் செல்வன், திருச்சியில். அவர் தெரியுமா உங்களுக்கு? முத்தமிழ் வாப்பா, அவன் ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்கள். அவரை வச்சு நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்கம்மா. ஹலோ சொல் மேம். ஓகே, சரிம்மா, பேசிட்டு போங்க. அன்பேவா எம்ஜிஆர் நினைப்பு. சரிம்மா, பேசுப்பா. இருக்க விவசாயத்தை பற்றி பேசலான்னு சார். பேசலாம். நாங்கள் 12 மணிக்கு சாப்பிட போய்ட்டுறோம், பேசலாமா? ஓகே, நம்ம முடிச்சிடுவோம். இப்போ இவர் வட்டி நல்ல இவரை யாரையோ வச்சு நல்லா வீடு கட்டிட்டாருமா. அது பலனளிக்குமானா பலனளிக்காதுமா. அது எந்தவித சப்போர்ட்டும் பண்ண உட்காரும் தலைவர. இப்போ ஒரு அரசியல்வாதி, இங்கே யாராவது பொலிட்டிஷியன் இருக்கீங்களா? அரசியல்வாதிகள் எனக்கு தெரிஞ்ச 2 யூனியன் சேர்மன் பழைய டிஎம்கே பீரியடில் 2 பேர் இங்கே உண்டு. எங்கே இப்போ நீங்கள் கமிஷன் வாங்குறீங்க சார்,
அது நம்ம குடும்பத்தை பாதிக்குமானா பாதிக்காதம்மா. இப்போது தாராபுரத்துலேருந்து யாராவது வந்துருக்கீங்களா இங்கே? தாராபுரமாம்மா? உங்கள் பேருமா? ராஜலக்ஷ்மி. எங்கே ஜெயந்தி? எங்கம்மா? ஓகே. இப்போ உங்கள் ஊரில் வந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா? பைக்கில் போய் தெரியுமா? ஒரு ரோடு போடுறாங்கம்மா. அந்த ரோடு போடுற இடத்துல பள்ளம் இருக்குது. நைட்டு வந்து அப்பா எல்லாம் பழனிக்கு போயிட்டு அப்பா பொண்ணு பொண்டாட்டி பையன் 4 பேரும் போயிருக்காங்க. பள்ளத்தை வந்து அந்த பொண்ணுக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சி அவங்க அப்பா அம்மா ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து இஸ்திரி போடுற கம்யூனிட்டிம்மா. கரெக்டாக? சலவை தொழிலாளி. ஆமாம். அந்த யாருமே போய் பார்க்கல. ஒருத்தனும் அதுக்கு வந்து குரல் கொடுக்கலம்மா. எங்களை கனகு கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிஞ்சப்போ நம்ம போய் பண்ணுவோம். இப்போது அது வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து கரூரை சேர்ந்தவர். அவர் வந்து ஏவாவேலுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், இந்த டிஎம்கே மினிஸ்டருக்கு அவர் தான் எல்லாமே ஏவாவேலுக்கு. இப்போது அவர் வந்து அவரால் தான் அந்த 2 பேர் செத்து போனதுமா. அவரோட அஜாக்கிரதை, அந்த நிறுவனத்தோட அஜாக்கிரதை. இப்போ நீங்கள் அவருக்கு வாஸ்துபடி வீடு கட்டுறீங்க. நடக்குமா நடக்காது? நல்லது நடக்காதுமா. இந்த வேறுபாடை புரிஞ்சுங்க. உட்காருங்கம்மா. அப்போ நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், வாஸ்து உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1லேருந்து 10 போகாதீங்க, 10லேருந்து 1க்கு வாங்கம்மா. சரிங்களா? ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்?